வணக்கம் மாணவர்களே! 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் 2ஆம் பாடம் அளவைகள் என்ற பாடத்தில் பயிற்சி 1.2 அதில் 7வது கணக்கை பார்ப்போம். 120 மீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 8 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் வில்லி நீளத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஆரம் வந்து r = 120 ஆரம் 120 மீட்டர்னு தெரியுது. நம்பர் வந்து n = 8ன்னு நமக்கு தெரியும். வட்ட வில்லின் நீளம் ஃபார்முலா வந்து 1/n × 2πr. 1/n வந்து 8ன்னு தெரியும். 2 அப்படியே போட்டுக்கிறோம். இன்ட்டு π அப்படியே போட்டுக்கிறோம். r வந்து 120 அப்படின்னு தெரியும். அது போட்டுக்கிறோம். 4 4 8 அப்படின்னு வரும். அப்போ 1/4 × π × 120 அப்படின்னு வரும். 4யும் 120 டிவைட் பண்ணா 30ன்னு வரும். அப்போ வில்லின் நீளம் = 30/cm அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதே பயிற்சியில 2.1ல 8ஆம் கணக்கு பார்ப்போம். 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சமமுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவு ஃபார்முலா வந்து 1/n × πr². n வந்து 1 inch. n வந்து 5 தெரியும். வந்து 70 போட்டுக்கிறோம். இப்போ 1/5 × π 70 2 தடவை இருக்கிறோம். ஸ்கொயர்னு இருக்கு. 2 தடவை இருக்கிறோம். ஒவ்வொரு 5 14 5 20. அப்போ 5யும் 20 டிவைட் பண்ணா 14 வருது. இப்போ π × 14 × 20. 14 70யும் மல்டிப்ளை பண்ணா 980 π cm². தான் பரப்பளவு. அதே பயிற்சியில 9வது கணக்கு தாமு தனது வீட்டின் தரைப்பகுதியில் 30 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ ஓட்டினை பதித்துள்ளார். அந்த ஓடானது படத்தில் உள்ளவாறு வடிவமைப்பு பெற்றுள்ளது எனில் அதிலுள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பளவை காண்க. அதான் கொஸ்டின். இந்த ஓடு இந்த வடிவத்தில் இருக்கு. இந்த பக்கம் வந்து 330 சென்டிமீட்டர். அப்ப இந்த ஆரமும் 30 தான் வரும். அப்ப இது ஒரு கால் வட்டம் அப்படிங்கிறதுனால 1/4 πr² சதுர அளவுக்கு தான் ஃபார்முலா. அப்போ 1/4 அப்படியே போட்டுக்கிறோம். பைக்கு மதிப்பு 3.14 கொடுத்துருக்காங்க. அதுலேயே போட்டுக்கிறோம். r²க்கு r வந்து தான் 30. அப்போ 30 போட்டுக்கிறோம். இப்போ 1/4 3.14 இன்ட்டு 30 2 தான் எழுதிக்கிறோம். ஏன்னா ஸ்கொயர் 2 டைம் அர்த்தம். அப்போ 30 2 தான் எழுதிக்கிறோம். 3.14 இன்ட்டு 30 × 30 எல்லாத்தையும் பெருக்கி மல்டிபிகேஷன் பண்ணா 2826 வரும். /4ன்னு வரும். 4ஆல 2826 டிவைட் பண்ணா பரப்பளவு வந்து 706.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதான் ஆன்சர். அதே அளவுகள் படத்துல 2.1 பயிற்சி 2.1ல 10வது கணக்கு பார்ப்போம். மையக்கோணம் 45 டிகிரி மற்றும் ஆரம் 56 சென்டிமீட்டர் உடைய 8 சம அளவுள்ள வட்டக்கோண கிரானைட் கற்களை படத்தில் காட்டியுள்ளவாறு வட்டத்தை உருவாக்குகின்றனர் எனில் அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க. π = 22/7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்துல வந்து இதான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கால்வட்ட பகுதியோட பரப்பளவு முடிச்சா போதும். இப்போ கால்வட்ட பரப்பளவு வந்து 1/n πr². இந்த 1/n அப்படிங்கிறது 1/8 அப்படின்னு வரும். πr²க்கு பைக்கு மதிப்பு 22/7. ஆருக்கு வந்து 56². 56² 2 தடவை எழுதிரும். 56 56 எழுதிரும். அப்போ 7 7
8 56ன்னு வருது. அப்ப இந்த 8யும் இந்த 8யும் அடிச்சிடுறோம். அப்ப 22 இன்ட்டு 56ன்னு வரும். 22 இன்ட்டு 56ன்னு வரும். இது 2யும் மல்டிபிளிகேஷன் பண்ணா பரப்பளவு 1292 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.